கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாய் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்தையும் நமக்கு சந்தித்து எல்லாத்தையும் நன்மையாய் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பொருளாதாரத்திலும் சுகத்திலும் எல்லாத்திலையும் அவர் நமக்கு அதிகமாக சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. இப்படித்தான் அவர் நம்மை தேடி வந்து நமக்கான எல்லா காரியத்தையும் செய்து முடித்து நம்மளை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை தேடி வருவது மட்டுமல்ல, நம் கூடவே இருந்து நமக்கான எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் அதை சொந்தம் பாராட்ட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது பாருங்கள், எல்லாம் இருக்குது. இந்த உலகத்தில் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை எப்படி பெற்று அனுபவிக்கிறது என்று தான் வேத வசனத்திலிருந்து நாம் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம். அதுதான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்குள்ளே கர்த்தர் எப்படி தேடி வந்து நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று தான் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், அவர் தேடி வந்து நமக்குடைய காரியங்களை எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தின் பரிகரிந்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. தேவன், நல்ல கவனிங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அவருடைய ரட்சிப்பு பாருங்க, அவருடைய அந்த பிரசன்னம், அவருடைய ரட்சிப்பின், அவர் மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு பாருங்க, அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இப்பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியுது, இப்போ வெளிப்படுத்திருக்கு. அதாவது கிறிஸ்து அந்த பிசாசை பாதாள மரம் சென்று அவனை நிர்மூலமாக்கி, அவனை வெளியரங்க குலமாக்கி நமக்கு வெற்றி சிறக்க பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள அளவுக்கு நமக்கு ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் நம்ம பிசாசு அடிமையில் தான் கிடக்கும், பிசாசு தான் அந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறேன்னு சுவிசத்தை அறியாமல் எத்தனையோ விசுவாசிகள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் கிறிஸ்து நமக்குடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை அவர் அறிந்து ஆதாம் செய்த அந்த பாவத்தின் மூலமாக இழந்த அந்த அனைத்து ஆசீர்வாதமும் கிறிஸ்துவை கொண்டு அதை மறுபடியும் மீட்டெடுத்து, அந்த உலகம் முதல்ல அவன்கிட்ட தான் இருந்துச்சு பிசாசு அடிமையில், ஆனால் இப்பொழுது நமக்கு அதை திருப்பி கொடுத்திருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், பிசாசு கை வைக்கிறதுக்கான நிறைய விஷயத்தில் கை வைக்கிறான். ஆனாலும் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தான் நமக்கு அந்த மிகப்பெரிய ஒரு சுவிசேஷத்தை நமக்கு காண்பிக்கிறார். அது எங்கே இருக்கிறது? கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. அந்த கிறிஸ்து அவர் தான் நமக்கான மீட்டு கொடுத்துட்டார். அந்த விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த பிசாசை வென்று பிசாசை அடியோடு அழித்து அவனை நிர்மூலமாக்கி வெளியரங்க குலமாக்கி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கிருபை, அன்பு, சுகம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே, எப்போ நம்ம அவனுக்குள்ளே அடிமையாக இருந்தால் அவன் நம்மளை ஒரு நாளும் நமக்கு ஒன்றும் தராமல் நம்மளை எப்பவும் அடிமையாகி வச்சு நம்மளை எப்பவும் அவன் கீழே கவுத்து நம்மளை நிர்மூலமாக்கி நமக்கு மரணத்தை தான் கொண்டு வந்தான் வெளியே, நமக்கு அவன் ஒன்றும் தரல. அந்த அளவுக்கு இருந்த அந்த காலத்தில் இருந்த நாட்கள் ஃபுல்லாக அந்த நாள் இருந்தது போல் இப்போ இல்லை. இப்போ நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். எப்படி ஆவிக்குரிய மண்டலத்திலேருந்து எல்லா ஆசீர்வாத தேவன் இந்த பூலோகத்தில் செய்ய முடித்து எல்லாம் பரலோகத்தில் வைத்திருக்கிறாரோ அதே போல் அதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அது எப்படி பாருங்கள், கிறிஸ்து நமக்குள்ளே அதை வைத்திருக்கிறார். அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை இப்போ நமக்கு எல்லாம் தெரியுது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நாம் அதை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ சொல்லலாம், பிசாசே, நீ எனக்கு தடை பண்ணுற அந்த உன்னுடைய கரத்தை எடுத்து போடு, இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்லணும், அந்த வார்த்தைகளை சொல்லணும். ஐயோ இது இப்படி நடந்துட்டு, ஐயோ இன்னும் இப்படிலாம் நடக்க போது தெரியலையே, நடக்காது, செய்யாது, வாங்காது, அப்படி இல்லை. கிறிஸ்து நமக்கு எல்லாம் வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்ததையெல்லாம் திரும்ப தந்துட்டார். இப்போ நீங்கள் அதை அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை நீங்கள் ரிசீவ் பண்ணி கொடுக்கணும். அதான் அவனுக்கு சொல்லி அதை அதட்டி விரட்டணும். அது பாருங்கள் எங்கே இருக்குது, இந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அவர் மரணத்தின் பரிகரிந்து ஜீவனையும் அழியாதையும் பாருங்கள், அந்த மரணம் செஞ்ச அந்த மூலமாக அழியாதையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கிறது. அந்த சுவிசேஷம் செஞ்ச அந்த நிமிஷம் கொண்டு மரணத்தின்
மூலம் கொண்டு கிறிஸ்து மரணத்தின் மூலம் கொண்டு இப்போ என்ன எல்லாருக்கும் அது தெரிஞ்சு விட்டது. எப்படி இனிமேல் நம்ம அடிமை இல்லை, நம்ம என்ன சுதந்திரமாக இருக்கிறதுக்கான கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருக்கிறார். இனிமே சாத்தான் கை வைக்கும் பொழுது சாத்தானே போ, ஏனென்றால் எனக்கு கிறிஸ்து எனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார், இது உன்னுடையதல்ல, கிறிஸ்து எனக்காக செய்து முடித்திருக்கிறார், அவர் உன்னை நிர்மூலமாக்கிறார், நீ என்கிட்ட வர்றதுக்கு அதிகாரம் உனக்கு கிடையாது, என் மேலே நீ உன் கரம் வைக்க முடியாது, எனக்கு செல்வங்கள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அதை தடை பண்ணுகிற ஆவியை நீ இயேசுவின் நாமத்தில் போ. இப்படி அவனை எதிர்த்து நீங்கள் சொல்லணும்னா இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் சொல்லணும். அப்பொழுதுதான் அதிலிருந்து அந்த பிசாசிலிருந்து நீங்கள் விடுதலையாகி நீங்கள் உங்களுக்கு அறிந்த அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியம் கிறிஸ்து, அந்த மரணத்தின் மூலமாக எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த கிருபை இப்பொழுது எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி அவர் நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார். நான் உனக்கு காமிக்கிறேன், நீ இதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அவர் நமக்குள்ளே இருந்து இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், தேடி வந்தது மட்டுமல்ல, நம் தெய்வம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்வாழ்க்கு வாழ நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்கிறது. மற்ற விதமான பொய்களை நம்பாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தகுதிகள் தேவை என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை புஷ் பண்ணுறார். இப்படி அது வெளியரங்கமாக இருக்கு. எது மூலமாக? கிறிஸ்துவின் மூலமாக அது வெளியரங்கமாக இருக்கிறது. ஆகையால் கிறிஸ்துவை நாம் ஒருவன் அறிந்து, உண்மையிலே எனக்காக அவர் சிலுவையில் மரணம் அடைந்தார், நான் நோயாக இருக்க அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் என்னுடைய நோய்களெல்லாம் சுமந்திருக்கு, நான் தரித்திரம் எனக்கு அவசியமே இல்லையே, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிற அவர் எனக்காக தரித்திரமானார். அந்த நாள் முதல் கொண்டு, சிலுவையில் அறையப்பட்ட நாள் முதல் கொண்டு நான் அந்த பாதாளத்தில் சென்று பிசாசை அவனை அடியோடு அழித்து அவனை வென்ற நாள் முதல் கொண்டு எப்பொழுது சிலுவையின் மரணத்தின் மூலமாக அவர் வென்றாரோ, இந்த பிசாசை அடியோடு அழித்து மீண்டும் இந்த பூமியை நம்ம கையில் தந்தாரோ, அன்று முதல் நமக்கு எல்லாமே சொந்தமாகிவிட்டது. இப்போ நம்ம சொந்தம் பாராட்டணும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? அதை உங்களுக்கு அப்படியே கண்ணை மறைக்கிறான். இது உனக்குள்ளது இல்லை, எனக்குள்ளதே தான் இருக்குது, இனிமேல் இது உனக்கு கிடையாது, எனக்கு தான் சொல்லி 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 உங்களை பிரெயின் பண்ணுறான். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் அதை எதிர்த்து நிற்கணும். இது ஒன்றுடையது இல்லைப்பா. கிறிஸ்து மரணம்னா என்ன லேசான காரியமா? அவர் நமக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துட்டார். இதை நமக்கு இதை சுவிசேஷத்தை தான் இந்த உலகத்தில் பூரா இப்போ சொல்கிறாங்க. உலகம் பூரா சுவிசேஷம் என்ன, ஏன் இப்படி நம்ம சொல்ல வேண்டியிருக்கிற? கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறார். நீ ஏழையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பிச்சைக்காரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய நாமத்தை சொல்லி நீ சொல்லும் பொழுது உனக்கு எதிராக எவனும் வரமாட்டான். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே வர வேண்டும்னால் அது கிறிஸ்து மரணத்தின் மூலமாக தான் கிடைச்சிது இல்லையா? இன்னைக்கு அப்படி தானே? அதுக்காக தான் அவர் சிலுவையிலே மரித்தார். சும்மா அப்படி பாவத்தை போக்கிட்டு எல்லாம் அந்த பரலோக போகிறது அப்படி இல்லை. அவர் வந்த நோக்கம் உன்னுடைய நீ நல்வாழ்வு வாழ வேண்டும், நீ சிறந்து இருக்க வேண்டும் என்று எல்லாத்தையுமே அவர் எல்லா சார அம்சத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதை அறிந்தால் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? இல்லை இல்லை இல்லை, இது உனக்குள்ளதில்லை, இது அப்படின்னு சொல்லி எதையாட்டு செஞ்சு உங்கள் நாவை எதாட்டு தப்பாக பேசி வாங்கி உங்களை எப்படியாட்டு கீழே உழ வச்சு எதாட்டு செய்கிறதான் அவனுடைய திட்டம். இந்த மாதிரி திட்டத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கொள்ளாமல் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி அந்த பிசாசை நீங்கள் விரட்டும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இந்த தேவன் வெளிப்படுத்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இப்படி தான் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த அற்புதமான தேவனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். புதிதாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கார்? அவர் ஜீவனையும் அழியாதமையான சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். இது எல்லாத்தையுமே அந்த தேவன் கிறிஸ்து நமக்குள்ளே அதையெல்லாம் வெளியரங்கமாக்கி நமக்கு சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை நாம் அறியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது, சுகமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.